பார்த்தீங்கன்னா, அநேக காரியங்களில நமக்கு நம்பிக்கை குடுப்பாங்க. வாக்குறுதி சொல்லுவாங்க, ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் புடிச்சிருவேன்னு சொல்லி, நம்மளுடைய பாரத்தை எல்லாம் அவங்க பாதி சுமக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையான வார்த்தைய குடுப்பாங்க. நம்மளுடைய பாரத்த நம்மளே அது லகுவாகி நம்ம ஒரு நிம்மதியா இருக்கிற மாரி, அந்த அவங்களுடைய வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக நம்மள கொண்டு போகும். நம்மளும் நம்பி இருப்போம். அவங்கனால ஒரு மாற்றம் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில அல்லது நம்மளுடைய சூழல் ஏதாவது ஒண்ணு மாறும்ன்னு சொல்லி, நம்மளும் அவங்க சொல்ற வார்த்தைய ஏற்றுக்கொண்டு நாமும் பொறுமையா காத்திருப்போம், நம்பிக்கொண்டு இருப்போம். கடைசியில அந்த முடிவு அந்த எண்டுல வரும்பொழுது, அவங்களுடைய சுபாவத்தையே அவங்க மாத்திருவாங்க. அவங்க சொன்ன மாரியே அவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. அப்போ அதுதான் துரோகம். நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறது தான் துரோகம். இந்த துரோகம் அநேக குடும்பங்கள்ல பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க. அப்பாவும் அம்மாவும் நம்பி இருப்பாங்க, என் பிள்ளைங்க அந்த மாதிரி